திண்டுக்கல்ல 40 வயதுக்கு மேற்பட்ட கூலி வேலைக்கு செல்லும் பெண்களை குறிவைத்து நகைகளை பறித்து பாலியல் ரீதியா துன்புறுத்தி வீடியோ எடுத்த கேரளாவை சேர்ந்த சைக்கோ கொலையன் கைது செய்யப்பட்டிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. திண்டுக்கல், நாகல் நகர், காட்டாஸ்பத்திரி ஆகிய பகுதிகளில் காலை நேரத்தில் நூற்றுக்கணக்கான கட்டிட தொழிலாளிகள் வேலைக்கு செல்வதற்காக காத்திருப்பாங்க. அங்கு வரக்கூடிய மேஸ்திரிகள் கட்டுமான நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களை நாள் கூலி அடிப்படையில் தங்களுக்கு தேவையான தொழிலாளர்களை அழைத்து செல்வது வழக்கம். இதனால காலை 8 மணி முதல் 10 மணி வரை இந்த 2 இடங்களிலும் அதிக அளவில் ஆண்கள் பெண்கள் கூட்டமாக நின்று கொண்டிருப்பாங்க. இந்த நிலையில கடந்த வாரம் வழக்கம் போல திண்டுக்கல்லை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் கட்டிட கூலி வேலைக்காக நின்று கொண்டிருந்தாங்க. அப்போ அங்கு காரில் வந்த கேரளாவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கட்டட வேலைக்கு பெண்கள் தேவை அப்படின்னும், கொத்தனார் இருக்கிற நிலையில ஒரு சித்தாள் வேலைக்கு மட்டும் ஒரு பெண் தேவை அப்படின்னு கூறியிருக்காரு. இதையடுத்து அங்கு நின்று கொண்டிருந்த 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருத்தர் வேலைக்கு வரதா கூறியிருக்கார். இந்த நிலையில கேரளாவை சேர்ந்த அந்த நபர் தனது கார்ல அவங்கள அழைச்சிட்டு போறாரு. திண்டுக்கல் புறநகர் பகுதிக்கு சென்றதும் திடீரென காரை நிறுத்திய அந்த நபர் அந்த பெண்ணை மிரட்டி அவர் அணிந்திருந்த தங்கத்தோட பறிச்சு கொண்டு அவரை காரிலிருந்து கீழே இறக்கிவிட்டு தப்பி போயிறார். இதனால அதிர்ச்சியடைந்த அந்த பெண் திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார். புகார் தொடர்பா வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு பண்றாங்க. அதன் அடிப்படையில் தீவிர வாகன சோதனைகளை ஈடுபட்ட போது அந்த நபர் சுற்றி திரிந்தது தெரிய வருது. இதனைத் தொடர்ந்து காரில் சுற்றி கொண்டிருக்கும் இடத்தை அறிந்த போலீசார் உடனடியாக அந்த நபரை கைது செய்து விசாரணை நடத்துறாங்க. அந்த விசாரணைகளை கேரள மாநிலம் பீர்மேடு பகுதியைச் சேர்ந்த 28 வயதான சஜு என்பவர் அப்படிங்கிறது தெரிய வருது. மேலும் கேரள மாநிலம் இடுக்கி, மூணாறு, தமிழகத்துல தேனி, திண்டுக்கல் ஆகிய பகுதிகளிலும் கூலி வேலைக்கு பெண்களை அழைத்து சென்று அவர்களிடம் நகை பணத்தை பறிப்பது சஜீவின் வேலையாகவும் இருந்து வந்திருக்கு. இதனை அடுத்து சஜுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைக்கிறாங்க. இதற்கப்புறம் சஜுவின் 3 செல்போன்களை ஆராய்ந்த போது சில திடுக்கிடும் தகவல்கள் கிடைக்குது. அதாவது அதுல 50க்கும் மேற்பட்ட பெண்களை மிரட்டி சஜு பாலியல் ரீதியா அத்துமீறியதோடு அதனை வீடியோவாகவும் எடுத்து வைத்திருந்தது தெரிய வந்திருக்கு. நகை பறிப்பு மட்டுமல்ல, பெண்களிடமும் சஜு அத்துமீறிய வீடியோக்களை கைப்பற்றிருக்கக்கூடிய போலீசார் இது தொடர்பா அவரை காவலில் எடுத்து தனியே விசாரணை நடத்திட்டு வராங்க. அதன்படி கேரள மாநிலத்திலும் இவர் மீது நகை பறிப்பு வழக்குகள் பல உள்ளது அப்படின்னு காவல்துறையோட தொடர் விசாரணைகளை தெரிய வந்திருக்கு. கூலி வேலைக்கு செல்லும் பெண்களிடம் நகை பறித்தது மட்டுமல்லாம அவர்கள் அதனை வெளியே கூறக்கூடாது என்பதற்காகவே பாலியல் ரீதியா அத்துமீறி அதனை வீடியோ எடுத்து இந்த சைக்கோ கொலையன் திண்டுக்கல் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கான். இதனால திண்டுக்கல் மக்களிடையே இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. குடும்ப சூழ்நிலை காரணமாகத்தான் பெண்கள் அதிகமா வேலைக்கு வர்றாங்க. ஆனா இந்த மாதிரியான சம்பவங்கள் அரங்கேறுவதால பெண்கள் எப்படி வெளியே செல்வது, வேலைக்கு போவது அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பி வர்றாங்க சமூக ஆர்வலர்கள்.